கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து வெறிநாய் கடியினால் பாதிக்கப்பட்டு நாய்க்கடி தொந்தரவினால் அரசு மருத்துவமனை மட்டுமல்லாது தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த நவம்பர் மாதம் மட்டும் சுமார் 500 பேர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல கடந்த டிசம்பர் மாதத்தில் சுமார் 400 பேர் பாதிக்கப்பட்டதாக வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதை முன்னெச்சரிக்கையாக எடுத்தும் கூட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி கிராமத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு சிறுவன் உட்பட வெறிநாய் கடியால் 12 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதற்கு பிறகும் கூட உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் கன்னியாகுமரி சர்ச் ரோடு பகுதியிலே சிறுவன் உட்பட 6 பேர் வெறிநாய் கடியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உரிய மருத்துவ உபகரணங்களோ மருந்துகளோ இருக்கின்றதா என்றே ஐயப்பாடு பொதுமக்கள் மத்தியிலே நிலவுகின்றது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் வெறிநாய் கடிக்கு தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காளியப்பன்.